செக்டாரல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். செக்டாரல் ஃபண்டா என்னன்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். செக்டாரல் ஃபண்ட்னா ஒரு பர்டிகுலர் செக்டாரை மட்டும் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா செக்டாரல் ஃபண்ட்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், ஐடி செக்டார், பேங்கிங் செக்டார், ஃபார்மா செக்டார், இந்த மாதிரி செக்டார்ஸ்ல வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி. இப்போ நீங்க ஐடி செக்டாரை வந்து சூஸ் பண்றீங்கன்னா நீங்க ஐடி செக்டார் பேஸ்டான கம்பெனிஸ்ல மட்டும் தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. மற்ற செக்டார் பேஸ்டான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. செக்டாரல் ஃபண்டோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹையர் growth பொட்டன்ஷியல். ஒருவேளை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற செக்டார் வந்து நல்லா growth கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் வந்து ஃபோக்கஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக் செக்டார் மேல நாலேஜோ இல்ல அனாலிசிஸ் பண்ணி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு அட்வான்டேஜா எடுத்து நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஷார்ட் டு மீடியம் டேர்ம் பிளே. சர்டன் எக்கனாமிக் கண்டிஷன்னால ஒரு செக்டார் மட்டும் ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த டைம்ல வந்து ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கோவிட் டைம்ல வந்து ஃபார்மா செக்டார் வந்து பூம்ல இருந்துச்சு. அந்த டைம்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திருக்கலாம். செக்டாரல் ஃபண்ட்ல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹையர் ரிஸ்க். ஒரு செக்டார்ல மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால அந்த செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் ஆகலன்னா நம்மளுக்கு லாஸ் வந்து அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. செகண்ட் வந்து லேக் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன். நம்ம ஒரே செக்டார்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால டைவர்சிஃபிகேஷன் வந்து அதிகமா இருக்காது. ஸோ சேஃப்டியும் வந்து கம்மியா தான் இருக்கும். தேர்ட் வந்து டைமிங். செக்டாரல் ஃபண்ட்ல நம்மளுக்கு சக்சஸ் வேணும்னா நம்ம கரெக்ட் டைம்ல என்ட்ரியும் எக்ஸிட்டும் வந்து பண்ணணும். சப்போஸ் நீங்க ராங்கான டைம்ல வந்து என்ட்ரி ஆர் எக்ஸிட் பண்ணீங்கன்னா நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடுவீங்க.